ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகஸ் மீடியா. இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்த்துடலாம். இது ரொம்ப முக்கியமான வீடியோ, அதனால இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக பார்த்தே ஆகணும். இதை எப்போவுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன், ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாகவே ஃபுல்லாகவே பார்த்தே ஆகணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட நாகாஸ் ஒன்லி நேச்சுரலில் 15 ப்ராடக்ட் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள், அடுத்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம சன்லைட்டில் ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வெயிட் லாஸ் பவுடர், சூப்பர் ஃபாஸ்ட் வெயிட் லாஸ் ட்ரிங்க், ஹேர் ஆயில், ஸ்கின் ஆயில், குக்கிங் கோகனட் ஆயில். நம்மளோட குக்கிங் கோகனட் ஆயில்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் ரெகுலர் கஸ்டமர். ஏன்னா அது சல்ஃபர் இல்லாமல் நம்ம அந்த குக்கிங் ஆயில் ரெடி பண்ணுறோம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். முக்கியமான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒன்றும் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அப்படி இல்லைனா கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அரடி ஸ்டூல் கீழே இருங்க, இறங்க முடியாது போடா. இதில் நிற்கும் போது நான் உயரமான பெண்மணி அப்படின்றத உணர்றேன், அதனால தான் அடிக்கடி ஏறிக்கிறேன். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 காரணம் இருக்குது. அதாவது நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை அதாவது மைனஸாக இருக்கட்டுமே, சே இது இப்படி ஆயிடுச்சே அப்படின்றத விட இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரின்னு ஒன்று இருக்கும்ல, அது மாதிரி இது நடுவில் இதை போட்டப்போ நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். இது என்னடா இது போகிறப்பையும் வரைக்கும் தடுக்கி உழுகிற மாதிரி இருக்கேன்னு இப்போதான் 2 நாளைக்கு முன்னாடி யோசிச்சேன். அடடா இதில் நம்மளுக்கு இவ்வளவு ஒரு பெரிய இது இருக்கே அப்படின்னு. என்னன்னா நம்ம அடுப்பு இங்கே வரப்போதா, அங்கே நின்னா இங்கே பாருங்க, இப்படி நின்னா குக்கரில் எப்படி கிண்டுறது, நான் அப்படியே இப்படி ஏறி நின்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக குக்கரில் பண்ணிடலாம். இதனால நான் ஸ்டூல்லாம் போட்டு சமைச்சிருக்கேன். இதனால சொல்ல வர்றது என்னன்னா, நம்ம கிடைக்கிற விஷயத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டா எல்லாமே நடக்கும். எதுவுமே இப்படி ஆகி போச்சே அப்படின்னு இல்லாம இப்படி ஆக்கிட்டோமே அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ அதுதான் கிடைக்கிறத நம்மளுக்கு சந்தோஷமா ஏத்துக்கணும். என்னன்னா நம்ம இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதிக டிராவல், ஏகப்பட்ட டிராவல், எங்களுக்கு வெளியில போறது வர்றது, அது வாங்குறது இது வாங்குறது இப்படி போயிட்டு இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நான் மீட் பண்ணுவேன், நிறைய பேர் பார்ப்பேன். அதில் சில பேர் என்கிட்ட நின்று நிதானமாக பேசுவாங்க, சில பேர் அக்கோ உனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சில பேர் மூஞ்ச பார்த்துட்டேன்னா அப்படின்ட்டு அப்படியே இருப்பாங்க. எல்லாருமே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்னையா பிடிச்சவங்களா தான் இருக்கணும் அப்படி எல்லாம் பண்ண முடியாது. பிடிக்காதவர்களும் இருக்கலாம், பிடிக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணலாம், பிடிச்சே ஆகணும் அப்படிலாம் சொல்ல முடியாது இல்லை. சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லி விட்டுறது. என்னன்னா ஒரு சிஸ்டர் என்கிட்ட உங்கள் சேனலை நான் ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன், ஆரம்பத்துல இருந்தே. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே உங்கள் சேனலை பார்க்குறேன், நானும் லவ் மேரேஜ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாங்க. அப்போ அந்த சிஸ்டர் நம்ம ஊருக்காரவங்கன்னு பார்த்தோம்னா சும்மாவா இருப்போம், அப்படியே சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற அளவுக்கு ஏகப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டே இருப்போம். அது மாதிரி அந்த சிஸ்டர் கிட்ட பேசும்போது என்னக்கா நான் இங்கே எங்கள் அம்மா வீட்டில் தான்க்கா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு இதை நான் சிரிச்சுட்டே சொல்கிறேன்னு நல்லா கேட்டுக்கோங்க. அவங்க ரொம்ப இன்னோசென்ட்டாக இருக்காங்க. அவங்க கிட்ட கடைசியில் அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நான் சொன்னேன், அட யாப்பா இப்படி இருக்கீங்க, இந்த காலத்துல போய் இப்படி எல்லாம் இருப்பீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க புருஷ வீட்டுக்கு போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும் லவ் மேரேஜ் சரிங்களா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது. இது எதுக்கு நான் வீடியோவா ஷேர் பண்றேன்னா நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க, என்கிட்டயும் கேட்டிருக்காங்க, எங்களுக்கும் நடந்திருக்கிறது. அதனால அதை நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த மருந்து வைக்கிறது, இவரை விரும்ப வேண்டுமா, இவரை விரும்ப வேண்டுமான்னு சொல்லி அதுக்கு ஏதாவது கருப்பு மை இருக்குதான்னு சொல்லி இது பண்றது. அப்புறம் என்கிட்டயே ஒரு சில சிஸ்டர் கேட்டிருக்காங்க, அக்கா சந்தோஷமா இருக்கிறது, அதாவது குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு ஏதாவது மறந்துருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க நான் என்ன அந்த பிசினஸ் அங்கே பண்றேன், என்னங்க நீங்க இப்படி கேட்குறீங்கன்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால இதெல்லாம் இன்னைக்குதான் நம்ம இதை சொல்றோம், ஏன்னா நம்ம இப்போ சொல்ல போற விஷயம் அப்படி. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷமா கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எதுக்குப்பா ஃபீல் பண்றேன், கடவுள் புண்ணியத்துல. ஏன்னா 15 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு எல்லாம் நல்ல ஆரோக்கியமான 2 லட்டு குட்டியெல்லாம் ஒரே பிரசவத்துல பிறந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அதை மீறி 3, 4, 5 பேர்லாம் பிறந்திருக்காங்கல்ல. ஸோ அதனால இதெல்லாம் கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி. இல்லக்கா அது பிரச்சனை இல்லைக்கா, இப்போ என்ன விஷயம்னா அவங்க சொல்றது அப்படியே பாருங்க, இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்கும், அடாடாடா இதுதான்டா உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. 2-3 இடத்துக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அவங்க பெரிய வசதி ஒன்றும் கிடையாது, பட் அவங்க ஹஸ்பண்ட் நல்ல வேலையில இருக்காங்க, போதும் குடும்பத்துக்கு அது போதும் அப்படின்ற மாதிரி. அவங்க என்னன்னா கல்யாணம் ஆன புதுசுலயே இந்த குழந்தை மேட்ரு இதெல்லாம் இது பண்ணும்போது அவங்க மாமியார் சும்மா 2-3 வாட்டி சொல்லியிருக்காங்க, ஜாதகம் பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சா, ஏன்னா குழந்தை இல்லை அப்படின்ற காரணத்துக்காக இப்படி சொல்றாங்களோ அப்படின்னு சொல்லி. சரி அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்துல இவங்க ட்ரீட்மெண்ட் போகும்போது அது சக்ஸஸ் ஆகலை அவங்களுக்கு. அதில் நிறைய பணம் செலவாயிருக்கு. அப்போ என்னன்னா பணம் பத்தலை, இதுக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எல்லாம் போக வேண்டாப்பா, நம்ம பார்த்துக்கலாம், கடவுள் எப்போ கொடுக்குறாரோ அப்போ கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டப்ப இவங்க என்ன நினச்சிருக்காங்க, ஓகே குடும்பத்தில் பண பிரச்சனை வந்துருச்சு,
இதுக்காக வந்து நம்ம ஏதாவது இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதை வாங்கி வச்சிங்கன்னா நம்ம குடும்பத்தில் பணம் வரும், இதை வாங்கி நட்டிங்கன்னா பணம் வரும், இதை வந்து செவுத்துல அடிச்சிங்கன்னா பணம் வரும், இந்த மாதிரி அந்த சிஸ்டர் அவ்வளோ விஷயம் சொன்னாங்க. எல்லாத்தையுமே நான் ஓப்பனாக சொல்லலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டு அவர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. சரி ஓகே, இவங்க சொல்லும் போது அவருக்கு ஒரு நம்பிக்கை, சரி ஓகே ஏதோ பண்ற சொன்னாலும் கேட்க மாட்டேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதை இவங்க தொடர்ச்சியா பண்ணவுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதோட ஸ்டாப் பண்ணுமா, பணத்தை நீ இப்ப செலவு பண்ண பணத்தை வச்சிருந்தாலே நம்மளுக்கு சேர்ந்துருக்கும், அப்பதான் ஹாஸ்பிட்டல்ல பணத்தை போட்டு செலவு பண்ண, இப்ப இதெல்லாம் பார்த்து செலவு பண்றியம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு, எப்ப எது கிடைக்குதோ கிடைக்கட்டும், சும்மா இருமான்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அதுக்கப்புறம் அவங்க அந்த இது பண்ணலையா, விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் நானுமே இந்த விஷயங்கள் பண்ணியிருக்கேன். பட் கல்யாணத்துக்கு அப்புறம் இதை நான் பண்ணல. இது ஒரு ஜாலிக்காக பண்றது. ஜோசியம்லாம் பார்க்கறதுக்காக வருவாங்க இல்லையா நிறைய பேர், நம்ம வீட்டு வாசலையே கிராஸ் பண்ணி நிறைய பேர் அந்த மாதிரி போவாங்கல்ல, நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க கிட்ட இவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாப்புல, இப்படி எல்லாம் பிரச்சனையா இருக்கு, இப்படி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து பரிகாரம் பண்ணணும், இவ்வளோ செலவாகும், நீங்க கொடுத்தீங்கன்னா நானே உங்களுக்கு பரிகாரம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, அது கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இங்க இருக்காதீங்க, உங்களுக்கு செட் ஆகாது, இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்காது, இப்படி வந்து உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க யாரோ, அதனாலதான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லவும் பண்ணிருக்காங்க கிராமத்துல அப்படின்னு சொல்லவும் அந்த சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரைட்டா பார்வையை எங்கேயாவது கொண்டு போயிருக்கலாம், ஸ்ட்ரைட்டா மாமியார் மேல திரும்பி இருக்கு. ஏய் நீ தானே அன்னைக்கு ஜாதகம் பார்க்க சொன்ன, இப்ப ஒன்னாலதான் இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு போலன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ண, நல்லா போயிட்டு இருந்த ஃபேமிலியில இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பரிகாரம் பண்ணணும், இவ்வளவு காசு கொடுங்கன்னு சொல்லவும் அப்படியே கொண்டு போய் இவங்களும் அங்க சொல்ல, காசெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த பரிகாரமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்க மாமியார் சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க அப்ப நீங்க தான் காரணம், நீங்க தான் ஏதோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல கும்மி அடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்து எல்லாம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் இவங்களும் வேணும் அவங்களும் வேணும், மம்மியும் வேணும் ஒய்ஃபும் வேணும், ரெண்டு பேருமே நல்லவங்க, இவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்காங்க பேசும்போதே. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்ச நாள் நீ அம்மா வீட்டுல இரு, எல்லாமே சரியாகட்டும், அதுக்கப்புறமா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து இங்க இருக்காங்க. இப்பயும் என்ன இவங்களுக்கு ஒரு டவுட் ஆயிருக்குன்னா, இப்ப இங்க வந்து விட்டதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இன்னொரு டவுட் என்னன்னா, ஒருவேளை என் மாமியார் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன பண்றது, அந்த மாதிரி வேற எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லவும் நான் சொன்னேன், சிஸ்டர் நல்லா தானே சிஸ்டர் உங்க லைஃப் போயிட்டு இருக்குது, நீங்க ஏன் சிஸ்டர் இடையில போய் அதை பாக்குற இதை பாக்குறேன் பரிகாரம் பண்ற, இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்ப இந்த மாதிரி பண்றோம். நிறைய பாருங்களேன், நம்மளுக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருக்கு அப்படின்றது வந்து தெரிய வந்துருச்சு வெளியில, ஓ மக்கள் இந்த விஷயத்த நம்புறாங்களா, ஓகே அப்பனா இதெல்லாம் நம்ம வந்து இப்ப பாருங்க எதோ கல்லெல்லாம் அவங்க சொல்றாங்க, இந்த கல் வந்து இத்தனை கல் வாங்கி வச்சா பணம் வந்து குவியும், அப்புறம் வந்து ஏதோ ஒரு இது சொல்றாங்க, அதை பொருத்தி வச்சானா பணம் வந்து குவியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய உழைப்புல தான் இருக்கு, மூட நம்பிக்கை. இப்ப இந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க மாமியார் எதுவும் சண்டை போடல, அவங்க ஹஸ்பண்ட் எதுவும் சொல்லல, ஃபுல்லா மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கையினாலதான் வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு ப்ராப்ளம் பெருசானது. ஆனா இப்பயும் அவரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க சந்தேகப்படுறாங்க, நிறைய சந்தேகப்படுறது, வருமோ வராதோ, இல்ல இவருக்கு வேற கல்யாணம் ஆயிடுமோ, இந்த மாதிரி நிறைய. நான் அதுதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம வந்து இந்த விஷயத்த நினைச்சு, இப்ப குழந்தை விஷயம்னே எடுத்துக்கோங்களேன், நீங்க அதை கவலை கவலை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா இந்த பரிகாரம் அந்த பரிகாரம்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுவாங்க. கண் கூட நம்மளுக்கு வந்து தெரியிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போய் செலவு பண்ணிட்டாலும் நம்மளுக்கும் அது கிடைக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஆனா எதுவுமே தெரியல அப்படிங்கும் போது ஒரு பரிகாரம் பண்ணுங்க. இந்த பாருங்க, எனக்கே சொல்லியிருக்காங்க, சும்மா இந்த கிளி ஜோசியம் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும். அதே மாதிரி இந்த இது ராத்திரி நேரத்துலலாம் சம்டைம்ஸ் வந்து பேசுவாங்களா, அவங்க காலையில வந்து இந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும்னு. பட் நான் என்னன்னா அவங்களுக்கு மனசுக்கு திருப்தியா அவங்களுக்கு எதனா செஞ்சுட்டு, இல்லை பரிகாரம்லாம் வேண்டாம் எங்களுக்காக வேண்டிக்கங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம், நானும் மகியோலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க. எதா இருந்தாலுமே உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கணும், இல்லையா கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நம்ம வந்து புலம்புறது எல்லாமே அங்க வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற எல்லார்கிட்டயுமே புலம்பி தள்ளினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய இதை யூஸ் பண்ணிப்பாங்க அவங்க. இது எல்லாருக்குமே தான், நம்மளுக்கு எந்த கஷ்டம் இருக்கோ, எல்லா குழந்தை இல்லைன்னு நீங்க போய் சொல்றீங்களா, ஓகே எனக்கு இந்த இது தெரியும் அந்த இது தெரியும், அவங்கள போய் பார்க்கலாம் இவங்கள போய் பார்க்கலாம், இந்த பரிகாரம் பண்ணு அந்த பரிகாரம் பண்ணு, டோட்டலா நம்மளுக்கு அவ்வளோ பணம். எனக்கெல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்றாங்க, நம்ம வெயிட் லாஸ் பவுடர் சாப்பிட்டு 2-3 சிஸ்டர் எனக்கு வந்து டேட் தள்ளி போயிருக்கு, கன்சீவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த சிஸ்டரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் சிஸ்டர் நான், பரிகாரம் பண்ணிங்க. ஒரு சிஸ்டர்ல வீட்டை மாத்திருக்காங்க, எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டை மாத்திருக்காங்க. அதனால வந்து இவ்வளோ பெரிய விஷயம் எதுக்கு போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படி நம்ம மாறின உடனே ஏதாவது ஒன்று வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம அங்கே மாற்ற இங்கே மாற்ற ஊரையெல்லாம் சில பேர் மாற்றுவாங்க, மாற்ற வச்சிருவாங்க நம்மளை.
அதனால வந்து இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் போட்டு நம்பாதீங்க. ஆனா என்னன்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைக்கு வந்து லேட் ஆகுறவங்க, குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களை வந்து ஏதாவது சொல்றது. என்கிட்ட 2-3 சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சொந்தக்காரங்களுடைய பேச்சை தாங்க முடியாம நாங்க வீட்டை காலி பண்ணி வெளியில வந்துட்டோம், வேற இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்டு பிரச்சனை இல்லை, மற்ற யாருக்கு என்ன பிரச்சனை? பேசாம இருக்கலாம்ல. ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்தி அது மூலியமா வர்ற சந்தோஷம் நம்மளுக்கு தேவையான்னு கேட்கிறேன் நான். அதனால வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து யாருக்கும் ஒரு கவலைனா முடிஞ்சா அட்வைஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நம்ம மூடிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்தி, ஐயோ நீ எல்லாம் என் முன்னாடி வந்துடாத, ஐயோ நீ எல்லாம் என் பிள்ளைய தூக்காத. நான் என்ன கேட்கிறேன், அவங்க தூக்குறதுனால என்ன வந்துட போகுது? அப்படி இதெல்லாம் சும்மா அப்படியே வந்து ஏதோ நம்ம மட்டும்தான் இந்த உலகத்திலேயே வந்து நல்லவங்க, மற்றவங்கெல்லாம் அப்படி இப்படி, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே நிறைய மாத்திக்கணும். நம்ம கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களா இருந்தாலும், அதுவே கூட பிறந்தவங்களே இப்பெல்லாம் நிறைய பேர் கஷ்டப்படுத்துறாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு கிண்டல் பண்ற உங்களுக்கே வந்துருச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணுவீங்க? அப்ப நம்மளுடைய மனசு உறுத்தும் இல்ல, ஐயோ அன்னைக்கு அவங்கள சொல்லாம இருந்திருக்கலாமே, இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. அதுக்கு முதல்ல இருந்தே வருமுன் காப்போன்ற மாதிரி யாரையும் கிண்டல் பண்ணாம மனசை கஷ்டப்படுத்தாம இருக்கலாமே. அதனால வந்து அவங்க கிட்ட இல்லைன்னா என்கிட்ட இருக்கே, நல்ல வேலை எனக்கு கடவுள் இந்த குறைய கொடுக்கலையே அப்படின்னு சொல்றது. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் சீக்கிரமா கிடைச்சிருச்சு, உன் வீட்டுல இல்லையா, என் வீட்டுல நிறைய இருக்குது, இதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. எனக்கு தெரியும் அத்தனை ஃப்ரெண்ட்ஸ் பாவம். அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதை பார்த்தா கூட பாவமா இருக்கு. போயிட்டு குழந்தை எப்போ உங்களுக்கு குழந்தை இல்லையா, அது இல்லை இது இல்லை, நம்மளுக்கு இது தேவையான்னு கேட்குறேன். இல்லைன்னு சொன்னா நீங்க போய் கொடுக்க போறீங்களா? உங்க குழந்தை எத்தனை போய் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோமா? என் குழந்தைங்க நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. எதுக்கு போய் இன்னொருத்தர கேட்டு கஷ்டப்படுத்தணும்? கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு வரும்போது அவங்களே அந்த குட் நியூஸை சொல்லுவாங்க. நம்மளுக்கு இன்னொருத்தர் கதையை தெரிஞ்சுக்கிறதுல அப்படி என்ன இருக்கு? தெரிஞ்சுக்கலாம். இப்போ எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அவங்களா சொல்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொல்ல வேண்டாம்னு நினைக்கிற விஷயத்த எதுக்கு நம்ம போய் கேட்கணும்? கேட்டு அவங்க அதுல மனசை கஷ்டப்படுவானே, அதை எடுத்துன்னு போய் நம்ம 4 பேர்கிட்ட சொல்லுவானே, அப்படி உச்சுன்னு ஒரு சவுண்டை கொடுத்துட்டு நம்ம வந்து பேசுறதுக்கு விஷயமே இருக்காது. நல்லா பாருங்களேன், 4 பேர் உட்காந்து பேசணும்னா ஆரம்பத்துல தேவையான விஷயம் பேசுவோம். ஆனா அந்த முடிவுல பாருங்களேன், ஏதாவது வம்பு வளர்த்து வச்சிருப்போம், இல்லை யாரையாவது பத்தி புரணி பேசி வச்சிருப்போம், இல்லைன்னா 4 பேர்ல ஒரு ஆள் பிரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி யாரும் சண்டை வந்துட்டு கிடக்கும். அதனால வந்து இது மூலியமா நான் எது சொல்ல வரேன்னா, தயவு செய்து இந்த மூட நம்பிக்கை அப்படின்றத வந்து பெருசா போட்டுக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்கிறது உங்களுக்கு கிடைக்கும், அது ஒண்ணு நம்புங்க. ஏன்னா கொண்டு போய் இருக்கிற காசை அது செய்யறேன் இது செய்யறேன்னு சொல்லி எல்லாத்துலயும் செலவு பண்ணிட்டு கடைசியில அப்பா இதுக்கு மேல செலவு பண்றதுக்கு காசே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த காசை செலவு பண்ணும்போது வீட்டுல இருக்கிறவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஐயா இருக்கிற காசெல்லாம் செலவு பண்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது. வீட்டுல இருக்கிற எல்லாரும் நம்மள வந்து எதனா சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் அதை செய்யறேன் இதை செய்யறேன் அதை செய்யறேன், இவ இப்படி செஞ்சுதான் இந்த குடும்பமே குடிச்சு வரா போச்சுன்னுவாங்க. மூட நம்பிக்கையில இருந்து ஃபர்ஸ்ட் வெளியில வாங்க. ஒரே விஷயம் பண்ணுங்க, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதுக்கான முயற்சி பண்ணுங்க. நிறைய பேர் குழந்தைய பெத்துக்கிறதுக்கு கூட சில பேர் வந்து இந்த நேரம் நல்லதா அந்த நேரம் நல்லதான்னு கேட்குறாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்குள்ள எந்த நேரம் இருக்குது? நான் அதை தான் கேட்பேன். எப்பவுமே அந்யோன்யமா இருக்கிறது வந்து நல்லது தானே, அதுல கரெக்டா இந்த நேரம் குறிச்சு கொடுத்துருக்காங்க அப்படி சொல்லுவாங்க. அட கடவுளே, எந்த நேரம் வேணாலும் ஒன்னாருங்க. கணவன் மனைவி அன்பா இருக்கிறதுக்கு என்னங்க நேரம்? எப்போ வேணாலும் ஒன்னாருங்க. போய் பரிகாரமா பண்ணா குழந்தை வர மாட்டாங்க. நீங்க உண்மையான அன்போட இருக்கணும். செலவு அது இதுன்னு போகும்போது என்ன ஆகும்? 2 பேருடைய மனநிலைமை யோசிச்சு பாருங்க. இருக்கிற பணமெல்லாம் செலவாகுதே, அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் போய் ஊரா சுத்துறமே, அப்புறம் எப்படி நீங்க 2 பேரும் ஒன்னா இருப்பீங்க? முதல்ல சந்தோஷமா இருங்க, நிம்மதியா இருங்க. நிம்மதியா இருந்துச்சுன்னா எல்லாமே கிடைக்கும். அதனால வந்து மனசை நிம்மதியா வச்சுக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்க. இன்னைக்கு வர்ற பிரச்சனை நாளைக்கு இருக்காது, சரிங்களா? அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த பிரச்சனையை நினைச்சு இன்னைக்கெல்லாம் உட்காந்து புலம்பி வயிறு வலி வந்து வாய் வலி வந்து பசி சாப்பிட மாட்டோம், அல்சர் வந்து அதுக்கு ஒரு செலவு பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை முடியிற பிரச்சனை தான், முடிச்சு காட்டுங்க. அதை விட்டுட்டு எதுவுமே கவலைப்படாதீங்க. அடுத்தவங்களை போய் நீங்க ரெஃபரன்ஸ்க்கெல்லாம் அவங்களெல்லாம் கூப்பிடாதீங்க. யாரும் வந்து நம்மளுக்கு உதவ மாட்டாங்க, நம்மளுக்கு உதவிப்போம். கணவர் உதவுவாரு, மனைவி உதவுவாங்க. அதை விட்டா கடவுள்கிட்ட தான் போய் நம்ம சொல்லணும். அதனால உங்களுடைய பிரச்சனையை போய் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும். மூட நம்பிக்கையில இருந்து வெளியில வாங்க, எல்லாம் நல்லதுதான் நடக்கும். தேவையில்லாம எதுக்கும் செலவு பண்ணாதீங்க, சரிங்களா? வாழ்க வளமுடன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா அவங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி பல விஷயங்கள் கூட இருக்கலாம். நிறைய பேர் நிறைய நம்பிக்கையில இருக்காங்க. மூட நம்பிக்கை வேற, பக்தியை வச்சு அதுக்குன்னு நீங்க என்ன கேள்வி கேட்டப்படாது. நீங்க கூட தானே சாமியெல்லாம் கும்பிடுறேன். எனக்கு என்னன்னா சிலைகள் வந்து பிடிக்கும், அதனால நான் நிறைய வாங்கி வைக்கிறேன். ஆனா என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, என்னுடைய கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்க, நம்மளை சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க என்ன தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். நான் எல்லா சாமியும் கும்பிடுவேன்.
நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்காங்க. ஆனா அந்த அதுக்கு வந்து அந்த சக்திக்கு வந்து உருவம்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது. எல்லாமே நம்மளே வடிச்சுக்கிட்டது தானே. இந்த சிலை இப்படி இருந்தா அழகா இருக்கும், இந்த உருவம் இப்படி இருந்தா அழகா இருக்கும். ஒரு இதுதான். இப்ப வந்து நான் போய் ஒரு 10 பேருக்கு உதவி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்னன்னா 10 கை நம்மளே வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு, அப்ப அந்த காலத்துல அப்படித்தானே எல்லாருமே வாழ்ந்து கடவுளானவங்க தான். இன்னைக்கு நம்ம வந்து நல்லவங்களா நடந்துகிட்டோம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்க மனசுலயும் நம்ம யாருக்கு போய் உதவி பண்ணோமோ அவங்க மனசுல நம்ம கடவுளா இருப்போம், அவ்வளவுதான். சோ அதனால வந்து காலையில சாப்பிட்ட சாப்பாடு கரெக்டா கூவி கூவி பேசுறதா இருக்கே. சோ அதனாலதான் சொல்றேன், ஸோ யாருக்கு நம்ம நல்லது பண்றோமோ நம்ம மூலியமா பலன் அடைஞ்சவங்க வந்து நம்மள கடவுளா நினைப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு மிஞ்சின ஒரு சக்தி இருக்கு. எனக்கு வந்து உருவ வழிபாடு என்ன, நான் இப்போ உங்ககிட்ட வீடியோல பேசுறதுக்கும் நீங்க என் கண்ணு முன்னாடி வந்து என் கையை பிடிச்சி நீங்க இப்படி பேசுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அப்ப நேர்ல பேசும்போது பாத்தீங்கன்னா இன்னும் உங்ககிட்ட நிறைய பேசுவேன், என்னுடைய கவலைகளை ஷேர் பண்ணுவேன், உங்களது நீங்க ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரிதான் இந்த சிலை வழிபாடு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா எல்லா கடவுள்களும் ஒண்ணுதான், எல்லாரும் நம்மளுக்கு ஒரே விஷயத்தை தான் மாத்தி மாத்தி எல்லாத்தையும் செலவு வாங்கி வைக்கணும்னு கேட்டா அது அவசியம் இல்லை, கடவுளுக்கு தெரியும். அதுதான் சொல்றேன். ஒரு சில சிஸ்டர் சொல்றாங்க, அக்கா நான் இப்ப நம்ம வாங்கினோம் பாத்தீங்களா முருகர் சிலை, அவர் திருச்செந்தூர் முருகர், அவர் வந்து கிட்டத்தட்ட 14,000 ரூபாய் கிட்டன்னு வைங்களேன். அப்ப எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை, நான் அதை செய்யறேன். ஆனா இந்த மாதிரி முருகர் சிலை வச்சுதான் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நான் இதே விஷயத்த இன்னொரு வீடியோல சொல்லியிருப்பேன் பாருங்க. எங்க முத்துமாரியம்மன் கோவில்ல அங்க முருகர் போட்டோ கூட கிடையாது. நான் உட்காந்து வேல்மாறல் படிக்கிறேன், என் கையை மட்டும் இப்படி வெறும் கைதான், இந்த கையை நான் இப்படி இறுக்கி மூடிக்கிட்டேன். ஏன்னா என் கையில வேல் இருக்க மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். நான் மனசுல இப்படி வேல் நம்ம கையில இருக்காங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அப்படி படிச்சேன் வேல்மாறல. எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காங்க, எல்லா இடத்துலயும் நல்ல சக்தி இருக்காங்க. நம்ம மனசுல நல்லதை நினைச்சோன்னா நல்லது நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க இருக்குமே, சரிங்களா? அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு இப்படி நினைக்கிறாங்களே அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க நல்லவங்களாங்க போதும், அவ்வளவுதான். அதுக்குன்னு எவ்வளவோ நல்லவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்ப நல்லது நடக்கலன்னா அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்றதும் கிடையாது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், சரிங்களா? அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது, அந்த அளவுக்கு மேதாவியும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களுக்கு கூட கஷ்டம்லாம் வருது இந்த காலத்துல அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறோம்ல, ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆனா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம மீண்டு வெளியில வருவோம், நல்லா இருப்போம், அவ்வளவுதான். அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கோங்க, நல்லா இருப்பீங்க, நிம்மதியா இருப்பீங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே நன்றி. பாய்.